60 ஆண்டுகளை முடித்திருக்கிற வேளாங்கண்ணி பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த வசதிகள் இல்லாத குக்கிராமத்தில் பிறந்து படித்து விட்டு வந்தவன். எங்கள் ஊருக்கு பஸ் கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊருக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, விளக்கே இல்லை. நான் பிஏ படிக்கும்போது தான் கரண்ட்டே வந்து அப்படி குக்கிராமத்தில் வந்தவன். இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் இந்த பள்ளி மிகச்சிறப்பாக நடைபெறுவது கல்வியத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவங்க எனக்கே சீனியர். பிஏக்கு 40 வருஷமா ஆச்சு, 60 வருஷம் இருக்கு. பணிக்கரப்புல ஆரம்பித்திருக்கிற சின்ன பள்ளியை ஆரம்பிச்சு எவ்வளவு பள்ளி 20 பேர் 23 பேர் 30 பேர்ல ஆரம்பிச்சு இப்போ 1500 பேர் மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக இது மாறி இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாநிலத்தில் சிறந்த பள்ளிகளில், நாட்டில் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக இது வந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய தமிழ்நாடு தான் கல்வியில முதல்ல இருக்கு. எல்லாம் அங்க பேசணும்னு கொஞ்சம் சொல்லுகிறது. நான் தான் முதல் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வியில். நமக்கு கேரளாவுக்கு தான் போட்டி. பள்ளி கல்வியில அவங்க முதலிடம், நாம 2வது இடம். உயர்கல்வியில நாம முதலிடம், கேரளா 2வது இடம். ஜிஆர்னு சொல்லுவாங்க. அதனால ஆனா உலகத்தோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு இன்னும் நாம் வரவில்லை. அது வளர வேண்டும். அதுக்கு இவங்களும் காலேஜ் ஆரம்பிக்கலாம். அனுபவம் இருக்கு, 60 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. உயர்கல்வியில நமக்கு நல்ல நிறுவனங்கள் தேவை. அதனால இந்த 60வது ஆண்டில என்னுடைய வேண்டுகோள், இவங்களும் உயர்கல்விக்கு வர வேண்டும் என்பது இந்த குடும்பத்திற்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள். நன்றி சார். டான்ஸ், சிலம்பம், அப்புறம் தமிழ் பேச்சு, நிறைய விஷயங்கள், ஆங்கிலத்துல பேச்சு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 2வது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அனுப்ப ட்ரைனிங் அனுப்புறது அவுட் சைட் ஸ்கூல். அண்ட் வி ஆல்சோ ஆல்சோ டு டு கார்பென்ட்ரி. அந்த மாதிரி அடிஷனலாக என்னெல்லாம் இருக்கும் அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனால் அவங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸு இதுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த ஸ்கொயருக்குள்ள என் பையன் ஸ்கூல் போகணும், மார்க் வாங்கணும், விஐடியில் சேரணும். அங்கே இந்த வருஷம் விஐடியில் அட்மிஷன் எனக்கு கெஞ்சி கேட்டு எத்தனை பேர் தெரியுமா? நான் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கே போக மாட்டேன், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், திறன் உள்ளவன் தானா கிடைச்சிடும் அப்படின்ட்டு. ஏன் நாம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்ல, அப்புறம் வந்து ஆர்ட்ஸ்ல, மியூசிக்ல, ஆர்கானிக் ஃபார்மிங், நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இருக்க பெற்றோருக்கு என்ன வளர்க்காதீங்க, உலகத்தை பார்க்க சொல்லுங்க. விழுந்து எழுந்துக்கணும் குழந்தை. விழுந்து எழுந்தாதான் அடிப்பட்டா வலிக்கும் தெரியும். நீ அப்படியே புடிச்சு கொண்டு போனா எந்த குழந்தை வளர்ச்சி அடையும்? உன்னுடைய கூட்டுக்குள்ளேயே, உன்னுடைய சதுரத்துக்குள்ளே அதை வாழ்ந்துடும். வெளியில போய் ஃபைட் பண்ணி இருக்க முடியல இந்த பசங்களெல்லாம். அந்த திறனை காமிக்க முடியல. அந்த நேரத்தை, அந்த சிச்சுவேஷனை திரும்பி பேச தெரியல. சண்டை போட்டு தான் வாழ்க்கை ஓட்டுறது. அமைதியா இருந்து அப்படியே ஐயோ என்ன அடிக்க போறேன்னா, நான் தள்ளி போறேன்னா, அடிச்சா நான் சொல்றேன் திரும்பி அடிட்டாரு. என்னோட பாலிசி. நீ வந்து நல்லவனாரு, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்காரு. அதான் என்ன மேக்சிமம் பண்ண முடியும்? எங்கூல எழுத்து போட்டா நல்லா பிரச்சனை இல்லை. அரசாங்கன்றது தலையிடுறதுக்காக அந்த அரசாங்கம் தலையிட்டு சிலபஸ் எல்லாம் டைலூட் பண்ணா, இந்த ஸ்டேட் போர்ட் வச்சிருக்கேன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிலபஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இவங்களும் சிபிஎஸ்சி கம்பீட் பண்ணும்போது மெட்ரிகுலேஷன் அவங்களோட கம்பீட் பண்ண முடியல. நம்மளால ஒரு ஐஐடியோ வேற கோர்சஸோ பண்றதுக்கு ஸ்டேட் போர்ட் குழந்தைங்களால பண்ண முடியல. 2வது வந்து அந்த 2 வருஷம் பண்ணாங்க பாருங்க, வெறும்னா பாஸ். அந்த வெறும்னா பாஸ் மாதிரி வாழ்க்கையை நாட்டம் பண்ண வேற எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிளாஸஸ் வச்சு பாஸ் பண்ணுங்க, அப்புறம் படிக்கலாம்னாலும் சொல்லிக்கலாம். அதுவும் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கவனிக்கணும், சிலபஸை மாத்தணும். இவ்வளவு டைலூட் சிலபஸ் இருந்தா நம்ம முதல் இடம்லாம் வர முடியாது. சார் இது மாநில அரசுகளை கலக்காமலே அதை பண்ணாங்க, யாரையும் கூப்பிட்டு கேட்கல. இப்போ வந்து அது சில மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க தனி பாலிசி கொண்டு வர்றாங்க. அது நாட்டுக்கு நல்லதில்லை. எல்லாம் உட்கார்ந்து பேசி திருத்தங்கள் பண்ணோம்னா மாநில அரசு மத்திய அரசு கலந்து பேசினா மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதற்கு வழிவகை பண்ணணும்.
இவங்க ஒரு பாலிசி போட்டு அவங்க ஒரு பாலிசி போட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆக பொதுவாகவே நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எல்லாரும் கலந்து பண்ணாதான் வர முடியும். அதுவும் குறிப்பாக ஐயா வருஷம் மாநில அரசு கலந்து செய்யணும். குறிப்பாக கல்வியில ஒரு கண்டினியூட்டி வரும். அது மாதிரிதான் உங்களுக்கு ஆளுங்கட்சி மட்டும் முடிவெடுக்காம எதிர்கட்சியும் கலந்துதான் முடிவெடுக்கும். அது மாதிரி பல நாடுகள் இருக்காங்க. எது வேணாலும் பண்ணுவாங்க, கல்வியை மட்டும் எதிர்கட்சியும் கலந்துதான் முடிவெடுத்து சொன்னாங்க. அதுக்காக ஒரு தொடர்ச்சி இருக்கணும். அது நம்ம நாட்டுக்கு வந்தா நல்லது.